ஆனா இவன் சொல்றதை வச்சு பார்த்தா பென்ட்ரைவ் இங்க தானே எங்கேயோ விழுந்திருக்கு. டேய் நடராஜ், ஒருவேளை அந்த பென்ட்ரைவ் இங்கே விழுந்திருந்தா கூட ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராம போறான்? நம்ம கையில பென்ட்ரைவ் கிடைக்க முன்னாடி வேற யார் கையில கிடைச்சிருந்தா நம்ம என்ன பண்றது? நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா. அந்த மாதிரி பென்ட்ரைவ் வேற யார் கையிலயாவது கிடைச்சிருந்தா அந்தால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐயோ டேய், தப்பி தவிர அந்த கிரிக்கு தெரிஞ்சவங்க கையில கிடைச்சா அது கிரிக்கிட்டே கொண்டு போய் கொடுத்துருவாங்கடா. இல்ல சொல்லாதடா. ஏற்கனவே நினைச்சிருக்க எப்படியாவது கிடைக்கணுமே. என்ன நடக்க போதோ தெரியல. டேய் அந்த பக்கம் தேடிட்டீங்களா? டேய் நீ அத ஃபுல்லா தேடிட்டியா? மாமா அதான் கிரி மாமா வண்டி. அதுல தான் அந்த ஆளை ஏத்திட்டு போனாரு. அதுலயா? இந்த கார் தான். என்ன சார் கூப்பிட்டீங்களா? ஒண்ணு இல்ல, இந்த டிசி கிரி அவரோட காரா இது? ஆமா சார், வண்டியை சர்வீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். எதுக்கு கேக்குறீங்க? இல்ல அது ஒண்ணு இல்ல, நீங்க போங்க. ஓகே சார். சார் சார் ப்ளீஸ் சார், வண்டி ஸ்டார்ட் ஆகல, ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? வாங்க நான் தரலாம். சரி வாங்க. டேய் நீ ஓரமா நில்லு. கியர் நியூட்ரல்ல போட்டீங்களா? நியூட்ரல்ல தான் சார். ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிருக்கேன். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. டேய் நான் ஃப்ரீயா இருந்தா வரடா. நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாஸ் எக்ஸ்கியூஸ் மீ. பாஸ் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். ஃபோன் உள்ள இருந்துச்சு. எடுத்துக்கங்க சார். பென்ட்ரைவ் கிடக்கு. ஒருவேளை டிசி சார் வீட்டில் படம் எதுவும் ஏற்றி பார்க்குறாங்களோ? எதுவும் புது படம் வச்சிருந்தாலும் வச்சிருப்பாரு. நான் போய் போட்டு பார்க்கலாம். சாட்சி சொல்லியிருக்கான்ல, அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுவேன். சொன்னது 2 போய் அதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வேணும்ல? இது சிக்கல் பிடிச்சதால இருக்கு. ஐயோ
இதை வச்சு நாம ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சா அந்த ஆள் நம்மளை கொன்னே போட்டுருவான். ஐயோ வம்பே வேணாம் சாமி, விஷயத்தை அந்த ஆள்கிட்டே சொல்லிடுவோம். ஹலோ சொல்லியா சார். அதுக்குள்ள சர்வீஸ் முடிச்சிட்டியா? இல்லை சார், இன்னும் வேலையை ஆரம்பிக்கல சார். நான் சொல்ல வந்தது வேற விஷயம் சார். எனக்கு நிறைய வேலை இருக்கியா, டக்குன்னு சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. சார் நம்ம வண்டியில் ஒரு பென்ட்ரைவ் கிடைச்சது சார். பென்ட்ரைவா? ஆமாம் சார். என்ன பென்ட்ரைவ்? எங்க கிடைச்சது? சார் உங்க கார்ல தான் சார் கிடந்துச்சு சார். அதை ப்ளே பண்ணி பார்த்தேன் சார். அதில் நீங்கள் ஒரு டாக்டருக்கு பணம் கொடுக்கறது, எங்கள் அக்காவுக்கு பணம் கொடுக்கறது, இன்னொரு ஆளுக்கு பணம் கொடுக்கறதுலாம் இருக்கு சார். டேய் அதை தாண்டா தேடிட்டு இருக்கேன். என் கையில இருந்தது. ஆமாம் சார். சார் இப்போ அது என் கையில தான் சார் இருக்கு. டேய் டேய் டேய், தெய்வம் மாதிரி ஒரு செய்தி சொல்லியிருக்கடா. அதை உடனே எடுத்துட்டு வீட்டுக்கு வாடா, வீட்டுக்கு வாடா. லேட் பண்ணாம சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. சார் 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 எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். டேய் இது முக்கியமான வேலை நான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு எவ்வளவு நான் பணம் தரேன்? வாடா சீக்கிரம். என்னடா பேசாம இருக்க? டேய் சீக்கிரம் ஓடான்ற. சார் இதோ 10 நிமிஷத்துல வந்துடுறேன் சார். 10 நிமிஷம் வந்துடுறேன் சார். வா 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 வா. ஆ. அப்பா இனி என்ன எவனும் எதுவும் பண்ண முடியாது. அடிச்சு தர லக்கி பிரைஸ். அவர் எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன்னு சொல்லியிருக்காரு. நாமளா பணத்தை கேட்டக்கூடாது. அவர் எவ்வளவு பணம் தரேன்னு சொல்றாரோ அதை தாண்டி கேட்கணும். 10,000 தரேன்னு சொன்னா 15,000 ரூபாய் கேட்கணும். 1 லட்சம் தரேன்னு சொன்னா 1.5 லட்சம் கேட்கணும். நம்ம 5,000 கொடுன்னு கேட்டுட்டு அந்த ஆள் 1 லட்சம் தரணும்னு நினைச்சிட்டு இருந்தா மிஸ் பண்ணிடக்கூடாது. காசை அள்ளிட்டு வந்துட வேண்டியதான். என்னடா வீட்டுக்கு போய் விளையாடலாம்ல. எவ்வளவு முயற்சி பண்ணி இந்த பென்ட்ரைவ் நம்ம கை கிடைக்கலடா. ஒரு செகண்ட் ஜெயிப்பமா தோப்பமான்ற பயம் என்ன அப்படியே கொன்னுட்டு இருக்குடா உள்ள. டேய் அம்மா சொன்னதெல்லாம் மறந்துடக்கூடாதுடா. கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. போராடுறவன் தான் ஜெயிப்பான். கிடைக்கும் நம்புடா, நிச்சயமா கிடைக்கும். நம்ம கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிரி கையில கிடைச்சிட்டா என்னடா பண்றது? அவசரமா டிசி சார் வீட்டுக்கு போகணுமே. வண்டி வேற மக்கள் போகணும். சார் 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 லிஃப்ட் சார் 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 அர்ஜென்ட்டா போடு சார் 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 சாமி தம்பி 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 லிஃப்ட் தம்பி ப்ளீஸ் ப்ளீஸ் தம்பி தம்பி இல்ல சாரி தம்பி தம்பி சார் சார் ப்ளீஸ் சார் 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 டேய் வண்டி நிறுத்துடா. டேய் எதுக்குடா? டேய் நிறுத்தடா. எதுக்குடா? நிறுத்துடா. நமக்கு இருக்க டென்ஷன்ல ஏதாவது தேவையாடா? டேய் நான் சொல்றேன்ல ஒரு ரீசன் இருக்கு, நிறுத்துடா. இவன் ஒருத்தன்டா. சார் 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 ப்ளீஸ் சார் 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 நிறுத்துங்க சார் 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 சார்
சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆழ்வார் தினம் வரைக்கும் போடும் சார் கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க சார் ம் ஏறுங்க. டேய் நீ பின்னாடி போய் பாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்க மெக்கானிக் முத்து தானே? ஆமாம் சார். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நம்ம ஒர்க் ஷாப்பில் வண்டி தான் விட்டுருக்கீங்களா சார்? இல்ல வண்டி விட்டதில்ல, இனிமே தான் விடணும். நாங்க யாருன்னு தெரியுமா? தெரியலையே சார். நீங்கள் நாங்க உமா டிரான்ஸ்போர்ட் மிஸ்டர் கிருஷ்ணனோட பசங்க. டேய் என்னடா நடக்குதுங்க? சார் யாருன்னு தெரியலையா? யாரு? நம்ம ராஜாராம் மாமா வண்டியை சர்வீஸ் கொடுத்தார்ல, ஆ? அந்த மெக்கானிக் கூட வண்டியை கல்யாணத்துக்கு முன்னாடி டெலிவரி கொடுத்ததா சீன் போட்டு மாமாவை சிக்க வைக்கணும்னு பார்த்தான்ல, அவர் தான் இவரு. அந்த டுபாகூர் மெக்கானிக் இவன் தானா? சார் சார் என்ன சார் நீங்கள் என்ன போய் டுபாக்குறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே காரை பில்லோட டெலிவரி கொடுத்துருக்கேன் சார். ராஜாராம் சார் தான் குழப்பத்தில் சொல்கிறாருன்னா நீங்களும் எப்படி சொல்கிறீங்களே சார்? ராஜாராம் மாமா கல்யாணத்துக்கு பின்னாடிங்கிறாரு, நீ முன்னாடிங்கிற. நிஜமாவே நீ உண்மையை தான் சொல்றியா? இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறது எங்க அம்மாவும் என் ஒய்ஃபும். வேற ஏதாவது உண்மை இருந்தா சொல்லிடு. சார் சத்தியமாக நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். என்னை பற்றி என் ஏரியாவில் வந்து கேட்டு பாருங்க சார். நான் உண்மையை பேசுறதுனால தான் எல்லா கஸ்டமரும் திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து காரை விடுறாங்க. சரி சரி அதை விடு. அம்மா நீ ஏன் இவ்வளவு பதற? அப்படியெல்லாம் இல்லையே சார். டேய் இப்ப நம்ம அடுத்து என்ன செய்யறதுன்றத பத்தி மட்டும் யோசிங்கடா. நாளைக்கு ஹியரிங்க வச்சுட்டு இப்ப நம்ம டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தேவை அந்த பென் டிரைவ் மட்டும் தான்டா. அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா கேஸும் க்ளோஸ் ஆன மாதிரி தான், அந்த கிரியும் க்ளோஸ் ஆன மாதிரி தான். பாவீங்களா, இவனும் அந்த பென்ட்ரைவை தான் தேடுறாங்களா? அந்த டிசி சார் அவசரமா இதுக்கு தான் நம்மளை வர சொன்னார் போல. எவ்வளவு யோசிச்சாலும் அடுத்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையேடா. கைக்கு வந்தது தவற விட்டோமேடா. ச்சே. நமக்கு பக்கத்துலயே தான் பென்ட்ரைவ் இருந்திருக்கு. ஆனா அது நமக்கு தான் அடையாளம் தெரியாம போயிடுச்சு. ஐயோ, நம்ம பாக்கெட்ல இருக்கிறத தெரிஞ்சா எடுத்துருவானுங்க போல இருக்கே. அதை பத்தி பேச விடாம நம்ம பேச்சை மாத்திரணும். சார் நீங்க வண்டி எங்க சார் சர்வீஸ் விடுவீங்க? ஹலோ, நாங்களே டிரான்ஸ்போர்ட் தான் வச்சிருக்கோம். கார்லயோ லாரிலயோ ப்ராப்ளம்னா சரி பண்ண எங்ககிட்டயே ஆள் இருக்காங்க. என்ன சார் நீங்களாம் தனித்தனியா மெக்கானிக் வச்சுக்கிட்டா எங்க பொழப்பு எப்படி சார் ஓடும்? ஒரு தடவை என்கிட்ட காரை விட்டு பாருங்க சார், அதுக்கப்புறம் உங்க மெக்கானிக்கே வேண்டான்னு சொல்லுவீங்க. எங்க ஆளுங்களே ரொம்ப திறமையானவங்க தான். சார் ஒரு தடவையாவது காரை என்கிட்ட சர்வீஸ் விடுறத பத்தி யோசிங்க சார். இருங்க சார் நான் கார்டு தரேன். அட வேணாயா, உன்னோட செட்டு தான் எங்க மாமாக்கு தெரியும்ல. வேணும்னா நாங்க அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறோம். இல்ல சார், நீங்க வாங்கி தான் ஆகணும். இந்தாங்க சார், இதுதான் என்னோட அட்ரஸ். இதை வச்சுக்கங்க சார், என்னை எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. இந்தாங்க சார். நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் சார். யோ, ஆழ்வார் திணறு போகணும்னு சொன்ன? சார் அது வந்து நான் ஆட்டோ பிடிச்சி குறுக்கால போயிடுறேன் சார். ஆக்சுவலாக நான் ஆழ்வார் திணறு வழியாக ராமபுரம் போகணும் சார். நான் இறக்கிறேன் சார். யோ யோ யோ, இரியா, ஓடுற கார்ல இருந்து குதிச்சிட போற. நிப்பாட சொல்றேன். பிரபா, ஓரமா நிறுத்துறா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். என்ன மாமா சொல்றீங்க? ஆதார் நம்ம கார்க்குள்ளயா இருந்துச்சு? ஆமாண்டா, எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அத கடவுள் நம்ம கிட்ட சேர்க்கறதுக்காக எப்படி திருவிளையாடல் நடத்திருக்காரு பாத்தியா? முடிஞ்சது அந்த உமா குடும்பம், கம்ப்ளீட்டா முடிஞ்சது. அந்த கடவுளே வந்தாலும் என்ன மாட்டி விட முடியாது, அவங்களையும் காப்பாற்ற முடியாது. அப்பாடா, இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. அந்த பென்டிரைவை அழிச்சிட்டா போதுங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், நாமளும் நிம்மதியா இருக்கலாம். அவ்வளவு நேரம் அது நம்ம வண்டிக்குள்ளே கடந்திருக்குன்னா ஆச்சரியம் தான் மாப்ள. எப்படி அது வண்டிக்குள்ள வந்திருக்கும்? அந்த பாபு பைய பென்ட்ரைவை தூக்கி எரிஞ்சான்னு சொன்னான்ல மாமா, அவன் எரிஞ்சது நம்ம காருக்குள்ளதான் மாமா. ஏன்னா அந்த நேரத்துல நம்ம கார் அங்கதான் இருந்தது. நல்ல வேலை மாப்ள, ஆதாரம் நம்ம கைக்கே கிடைச்சிருக்கு. இனிமே மலமலர் வேலையை பாருங்க. முதல் வேலையா உமாவையும் பூமிகாவையும் ஒத்துக்க வச்சு உள்ள போடுங்க. ரெண்டாவது வேலை, அந்த 4 பசங்க மேலேயும் கேஸ போட்டு
பரிசைய உள்ள தள்ளுங்க. மொத்த குடும்பமும் உள்ள இருக்கணும். வெளியில இருக்கிற கிருஷ்ணன் துடிக்கணும். அதை நான் பார்க்கணும். நடக்கும்பா. தேடுறப்பெல்லாம் கொடுக்காம தேடாதப்ப கடவுளா வந்து கையில ஆதாரத்தை கொடுக்கறாருல, அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் தான்ப்பா இருக்கு. இனிமே நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்பா. என் புருஷன் வச்சதான்ப்பா இனிமே சட்டம். வந்துட்டான். வாடா 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 வா 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 வா. வாடா ராஜா வாடா வா வா. தெய்வம் மாதிரி வந்திருக்கடா. தம்பிக்கு ஏதாவது குடிக்க கொடுமா? ஐயோ ஒண்ணு வேணாம் இருங்க மேடம் இருங்க. என்ன சார் இது? எவ்வளவு பெரிய மேட்டர் இவ்வளவு அசால்ட்டா விட்டீங்களே. சர்ரா ஏதோ நடந்து போச்சுடா. அதை விடுறா. முதல்ல அந்த பெண்ணை விடுறா. எடு சார் நில்லுங்க சார், நம்ம கிட்ட தானே இருக்கு. எதுக்கு அவசரப்படுறீங்க? டேய் பேசுனது போது எடுறா. இருங்க சார் அவசரப்படாதீங்க சார். வென்றி வைங்கடா. சார் சத்தியம் அந்த பேண்ட் பாக்கெட்ல தான் சார் வச்சேன் சார். சார் காணும் சார். என்னடா சொல்ற? சார் சத்தியமா பேண்ட் பாக்கெட்ல தான் வச்சேன் சார். மத்ததெல்லாம் இருக்கு, ஆனா பென்ட்ரைவ் மட்டும் காணும் சார். சார் அடிக்கங்க சார். சத்தியமா பேண்ட் பாக்கெட்ல சார். சார் சத்தியம் உண்மை சம்பங்க சார். சொல்றேனா? சொல்லு. எங்க வச்ச? சொல்றேன் சார். உண்மை சொல்றா. சார் எங்க வச்ச? சொல்றா. பையா சொல்றேன். சார் நான் சொல்றேன் நம்புங்க சார். சார் ப்ளீஸ் சார். நீயும் என்ன ஏமாத்தி நான் போய் காசு புடுங்கலாம்னு பாக்குறியா? டேய் ராம், சரிப்பா. இவனை கட்டி போடு. நம்ம ஆளுங்களை கூப்பிடு. அடிக்கிற அடியில பென்ட்ரைவ் எங்க இருக்குன்னு இவன் சொல்றானே இல்லையான்னு பார்க்கலாம். சார் நான் சத்தியமா அந்த மாதிரி ஆள் இல்ல சார். சார் என்ன செஞ்சிராதீங்க சார். சார் நான் சொல்றேன் நம்புங்க சார். திரும்ப போய் பேசுற. பையா பேசுற. சொல்றா. சார் நான் சொல்றத கேளுங்க சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் நான் வர வழியில என்னோட பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு சார். நான் பைக்கை விட்டுட்டு ஒரு கார்ல லிஃப்ட் கேட்டு வந்தேன் சார். அவங்களுக்கு என்னோட விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்கும்போது பாக்கெட்ல இருந்து விழுந்திருக்கணும் சார். சார் அப்பதான் விழுந்திருக்கணும் சார். சார் சொன்னா நம்புங்க சார் ப்ளீஸ் சார். சார் நான் சொல்றது உண்மைதான் சார். போய் ஒன்னும் சொல்லலையே. சத்தியமா போய் சொல்ல சார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார். இந்த பாக்கெட்ல இருந்தா சார் கார்டு எடுத்து கொடுத்தேன் சார். அதை எடுத்து கொடுக்கும்போது சார் விழுந்திருக்கணும். யாருக்கிட்ட லிஃப்ட் கட்டு வந்த அந்த கார் எங்க போச்சு? வெளியில யாருக்காவது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என் கதை அவ்வளவுதான் முடிஞ்சது. எனக்கு எதிரான பெரிய ஆதாரமே அதுதான்டா. அந்த வண்டி எங்க போய் தேடுவ? ஏய் ஏதாவது பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைச்ச தொலைச்சிருவோம். சார் சத்தியமா இல்ல சார். சார் அப்படி இருந்தா நானே எதுக்கு சார் ஃபோன் பண்ணி நானே எதுக்கு சார் கொண்டு வந்து தர போறேன்? சார் சாருக்கு நான் ஏற்கனவே இந்த விஷயத்துல உதவி பண்ணிருக்கேன் சார். சார் தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். டேய் அது யார் வண்டின்னு கவனிச்சியா? அந்த வண்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? சார் அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார். அது அந்த உமா டிரான்ஸ்போர்ட் பசங்க வண்டி தான் சார். ஐயோ வேற வேலையே வேண்டாம். நாசமா போறவனே. இப்பதான் அதிர்ஷ்டம் எங்களுக்கு கை கொடுத்துச்சுன்னு நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். கடவுள் நம்ம கிட்ட சேர்த்தத இவ அவங்க கிட்ட போய் சேர்த்து வச்சிட்டானே. இவெல்லாம் விலகுவானா? முட்டாள். லிஃப்ட் கேட்கறதுக்கு ஒரு வண்டியே கிடைக்கலடா. சார் இல்ல சார், வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் தான் சார் அவங்க வண்டின்னு தெரிஞ்சது சார். சார் டக்குன்னு இறங்கின சந்தேகம் வந்துடும் தான் அவங்க கிட்ட பேசிட்டே வந்தேன் சார். பைத்தியக்காரா. டேய் நீ என்ன செய்வே எது செய்வேன்னு எனக்கு தெரியாது. அந்த பென்ட்ரைவ் அவங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீ இங்கே எடுத்துட்டு வரணும். புரிஞ்சுதா? சார் இந்த ஒரு சான்ஸ் கொடுங்க சார். எப்படியாவது பென்ட்ரைவோட வர சார். டேய் ராம், பெரியப்பா. நீயும் இவன் கூட போ. சரிங்க பெரியப்பா. வேணாமாமா, இவன் கூட ராம பார்த்தா அந்த குடும்பத்துல யாருக்கா சந்தேகம் வந்துடும். இத பாரா, ஒருவேளை அவங்க கைக்கு அந்த பென்ட்ரைவ் கிடைச்சிருந்தாலும் அவங்க அதை பார்க்கலைன்னு வச்சுக்கோ, பேச்சு வாக்கல அது ஒண்ணுதான் சொல்லி சாமர்த்தியம் வாங்கிட்டு வரணும். புரியுதா? சரிங்க சார். நான் உடனே வந்துடுறேன் சார். டேய் சார் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். வாங்கின உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும். புரிஞ்சுதா? சரிங்க சார். போ.
என்ன யாரும் தெரியுதுங்களா? நான் தான் உங்களோட டிசிபி கிரிதரன். பிரியமானவள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பார்க்கறதோட மட்டும் இல்லாம அந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு வரும், தயவு செய்து அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்க, அது போதும். ரொம்ப நன்றிங்க.